வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செல்வம் எங்கே சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஊரெங்கும் தீபாவளி களை கட்டிவிட்டது. கடை தெருவில் வண்ண விளக்குகளின் ஒளி மக்களுடன் சிரித்து விளையாடியது. அந்த நெரிசலை தாண்டி ஷங்கரின் பெரிய கார் கப்பல் போல மிதந்து சிருங்கார குழல ஓசையோடு வீடு நோக்கி பறந்தது. டிரைவர் கார் கதவை திறக்கும் வரையில் காத்திருந்துவிட்டு ஷங்கர் கம்பீரமாக இறங்கி படிக்கட்டுகளில் ஏறி வீட்டினுள் நுழைந்தான். அவன் சோஃபாவில் அமர்ந்ததும் வேலைக்காரன் மின் விசிறியை முடுக்கிவிட்டு மறைந்தான். வந்துட்டேளே, தோ வருகிறேன் என்று மிக்க குதூகலத்துடன் அவனுக்கு முகமன் கூறி வரவேற்றுவிட்டு அவன் மனைவி வினோதா பறக்க பறக்க உள்ளே விரைந்தாள். ஷங்கர் வியப்புடன் அவள் சென்ற திக்கையே நோக்கினான். ஒரு கையில் ஆவி பறக்கும் காஃபியும் ஒரு கையில் நெய் மணம் கமழும் வெண் பொங்கலுமாக எடுத்து வந்து ஷங்கர் எதிரே உள்ள சிறு மேஜை மீது வைத்துவிட்டு ஆவலோடு கணவன் முகத்தை உற்று நோக்கினாள் வினோதா. ஷங்கர் ஒரு வினாடி அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்து விட்டு பிறகு மிகுந்த அதிருப்தியுடன் பலகாரத்தை பார்வையிட்டான். ஏன் என்னவோ போல பார்க்கிறீர்களே? வெண்பொங்கல் என்றால் உங்களுக்கு உயிராயிற்றே. தோ இருங்கள், தொட்டுக்கொள்வதற்கு புளிக்கொத்து கொண்டு வருகிறேன் என்றாள் வினோதா. ச, நீயும் உன் புளிக்கொத்தும் என்று அருவறுத்து கொண்டான் ஷங்கர். என்ன நடந்தது? ஏன் அழுத்துக் கொள்கிறீர்கள்? பலகாரத்தை கொண்டு இங்கே ஏன் வைக்கிறாய்? அதற்கென்று சாப்பாட்டு மேஜை இல்லை, அதற்கென்று இடம் இல்லை. ஷங்கர் அதிருப்தியுடன் கக்கினான் வார்த்தைகளை. இருக்கு இருக்கு, உங்களை எழுப்புவானேன் என்று இங்கேயே கொண்டு வந்து விட்டேன். அங்கேயே கொண்டு வைக்கட்டுமா? எழுந்து வருகிறீர்களா? சீச்சி, என்ன பேசுற? சமையற்காரன் எங்கே போனான்? சர்வர் பையன் எங்கே போய்விட்டான்? நீ எதற்கு இதையெல்லாம் சுமந்து வந்து நிற்கிற? அவ்வளவுதானே என்றாள் வினோதா சாவதானமாக. அதனால் என்ன? அதனால் என்னவா? விளையாடுறியா? விளையாடுவானேன். அவர்கள் 2 பேரும் ஊருக்கு போயிருக்கிறார்கள். எனக்கு அதில் சந்தோஷம். சொல்லக்கூடாதே தவிர. வினோதா சட்டென்று நாக்கை கடித்து கொண்டாள். என்ன ஆயிற்று என்று கணவன் எரிச்சலுடன் கேட்டான். ஒன்றுமில்லை, நம்ம சமையற்காரருடைய தகப்பனார் செத்து போய்விட்டாராம். தந்தி வந்தது. அப்புறம்? அப்புறம் என்ன? பணம் தந்து அனுப்பினேன். பாவம், அம்மா இருக்கிறாளாம். உன் பாவ புண்ணியமெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். சர்வர் சிதம்பரம் எங்கே? அவனும் தான் போயிருக்கிறான். தாயா தாயாதியாயிற்றே. போகாமல் எப்படி இருக்க முடியும்? தாயாதியா? என் தலை விதியா? நாளைக்கு நான் 10 பேரை சாப்பிட கூப்பிட்டிருக்கிறேனே. நம் டின்னர் தான் முதல் தீபாவளி விருந்து. நம் வட்டாரத்தில் இது கூட உனக்கு தெரியவில்லையா? ஷங்கரின் குரல் எழும்பியது. தெரியாமல் என்ன? ஆனால் பிறப்பும் இறப்பும் நம் கையிலா இருக்கின்றன. பெற்ற தகப்பனார் போனால் புள்ளி போட போக வேண்டாமா? ஊர்க்கதையெல்லாம் எதற்கு? இன்னும் ஒரு நாள் இருந்துவிட்டு நாளைக்கு போயிருக்கலாம். என்னை கேட்காமல் எப்படி நீ லீவ் கொடுத்து அனுப்புவாயாம்? சிவ சிவ, சாவு தீட்டோடு அந்த மனுஷன் சமைக்க முடியுமா? மனசுதான் கேட்குமா? அவர் உடனே போக வேண்டியது கடமை இல்லையா என்று பதில் அளித்தாள் வினோதா. எனக்கு நீ உபதேசம் செய்கிறாயா? 10 பேருக்கு என்ன பிரமாதம்? நான் சமைக்க மாட்டேனா? உங்களுக்கு பிடிக்குமே என்று மணக்க மணக்க பொங்கலை கொண்டு வைத்தால் அதை சாப்பிடாமல் ஏதேதோ. வினோதா, இனிமேல் இப்படி செய்யாதே. நாளை நீ சமையல்காரி மாதிரி அடுப்படியில் வந்துவிட்டு விரல் நுனியில் எண்ணெய் பிசுக்குடன் நிற்பாயா? ஷங்கரின் குரல் மிகவும் உரக்க கேட்கவும் வெளிப்பக்கம் இருந்த வேலைக்காரன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். வினோதா இதை ஓரக்கண்ணால் கவனித்தாள். சரி, அதை பற்றி அப்புறம் பார்த்துக்குவோம். பலகாரத்தை சாப்பிடுங்கோ, ஆறியே போச்சு. வேற கொண்டு வரட்டுமா என்று கூறிக்கொண்டே குனிந்து தட்டுகளை எடுக்கப் போனாள். போதும் என்று கர்ஜித்துவிட்ட ஷங்கர், முனுசாமி என்று ஒரு குரல் கொடுத்தவுடன் கதவருகில் நின்றிருந்த ஆள் உடனே வந்து எதிரே நின்றான். இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போக சொல் என்றான் ஷங்கர். சரிங்க என்றான் முனுசாமி. எங்கிருந்தோ ஒரு பணிப்பெண் வந்து ஷங்கர் தொடாமல் வைத்துவிட்ட பலகாரத்தையும் காஃபியையும் அப்புறப்படுத்தினாள். ஷங்கர் தன் மனைவியின் முகத்தை நோக்கினான். அவள் கண்களில் நீர் மல்க கற்சிலை போல் எதிர் சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். இப்ப நான் செய்த பெரிய குற்றம் என்ன? எதற்காக இந்த தண்டனை? வினோதா தாழ்வான குரலில் தன் கணவனிடம் பேசினாள். நிதானமாகத்தான் கேட்டாள் அவள்.
சமையற்காரனை என்னை கேட்காமல் நீ எப்படி அனுப்பலாம்? வீட்டிலே டெலிபோன் இல்லை. என்னைத்தான் கேட்கவில்லை. வேறு யாரையாவது சமையலுக்கு ஏற்பாடு செய்தாயா? எதற்காக? என் சமையல் என்றால் உங்களுக்கு பிடிக்குமே. விருந்து சமையல் நான் தான் செய்ய வேண்டும் என்பீர்களே. 15 நாட்கள் சென்றால் நம் சமையற்காரரே வந்து விடுவார். அதெல்லாம் பழைய காலம். இப்ப 15 நாட்கள் நீ சமைக்க நான் பார்க்கணுமா? பெண்களுக்கு சமைப்பது என்பது உனக்கு இப்பொழுது அந்தஸ்து இருக்கிறது. வீடு நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். நீ அடுப்படியில் போய் வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்தால் அவர்கள் சிரிக்க மாட்டார்களா? என் மதிப்பை பற்றி துளியேனும் யோசித்து பார்த்தாயா? புரியாத குழந்தைக்கு பாடம் கற்றுக் கொடுப்பது போல பேசினான் சங்கர். வினோதா ஒரு வினாடி நெற்றியில் 2 கோடுகள் தோன்ற யோசித்தாள். ஏதோ வாயெடுத்து பேச ஆரம்பித்தாள். பிறகு பேசாமல் இறந்து விட்டாள். என்ன விழிக்கிற என்று அவளை பேச்சுக்கு இழுத்தான் சங்கர். கணவனுக்கு பிடித்தபடி சமைத்து போடுவது மதிப்பு குறைவா? எங்கள் அம்மா சொல்வாள், மனிதனுடைய இதயத்துக்கு வாசல் வயிறுதான் என்று. பெண்ணின் செங்கோல் கரண்டி என்பாள். உங்கள் அம்மா ஒரு அன்னக்காவடி. அந்த பேச்சை பிரமாதமாக சொல்ல வந்துட்டியா இங்க? வயிறுதான் வாசலாம். வினோதா பதில் ஒன்றும் கூறாமல் தன் இடத்தை விட்டு எழுந்தாள். இப்ப என்ன செய்ய போகிறாயாம் என்று கேட்டான் கணவன். நீங்கள் எதை சொன்னாலும் அதை செய்கிறேன் என்று சொல்லும்போது வினோதாவின் தொண்டை அடைத்தது. எதற்கு இப்பொழுது நீலித்தனம்? ஒன்றுமில்லையே, வெறும் பொங்கலாக உங்கள் கண்ணுக்கு தெரிந்ததே, அதை நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது. ஏன், நீ செய்தது தங்கச் சுரங்கமா? உலகத்தில் காணாத அதிசயமான பொருளா? எங்கள் அன்பெல்லாம் அந்த சுவையில் குழைத்து எங்கள் ஆசையெல்லாம் அதில் தாளித்து நிற்கிறோம். நீங்கள் நன்றாக இருக்கிறது என்றால் சொர்க்கமே கண்டது போல தோன்றுகிறது எங்களுக்கு. இல்லாவிட்டால் வாழ்க்கையை சாப்பிட்டு விடுகிறது. இது இல்லற தின் சுவைகளில் ஒன்று. இது இல்லறத்தின் சுவைகளில் ஒன்று. அதன் இன்றியமையாத அழகுகளில் ஒன்று. வினோதா, இப்பத்தான் எனக்கு பளிச்சென்று ஒன்று புரிகிறது என்று கூறி நிறுத்தினான் சங்கர். என்ன அது? உன் பெயரை மாற்றினதாலேயோ உன் உடையை மாற்றினதாலேயோ உன்னை என்னால் மாற்ற முடியவில்லை பார். தெரு வீட்டை விட்டு தனி பங்களாவுக்கு வந்ததனாலேயே உள்ளமும் கூட மாற முடியுமா என்ன? மாற வேண்டும் என்று நினைத்தால் மாறலாம். நீ என்னை மதிக்கவில்லை. அதனால் வந்த கோளாறுதான் இது. என்ன கோளாறு ஆகிவிட்டது? நீங்கள் இன்று வேண்டுமென்றே பட்டினி கிடக்கிறீர்கள். ராத்திரி யார் சமைப்பார்கள் என்று தெரியவில்லை. அவ்வளவுதானே என்று சொல்லிக்கொண்டே ஒருவித அசதியுடன் எழுந்து 2 அடி நடந்த வினோதா மீண்டும் அமர்ந்து விட்டாள். வினோதா, நீ செய்த தவறு உனக்கு புரியவில்லை. பார்த்தாயா? இந்த ஆட்கள் ஒவ்வொருவரையும் நான் எப்படி பொறுக்கி எடுத்திருக்கிறேன் தெரியுமா? எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள்? உயிரற்று கேட்டாள் வினோதா. எல்லோரும் பெரிய பெரிய கோடீஸ்வரன் வீட்டிலே இருந்து இருந்து பழக்கப்பட்டவர்கள். அவர்கள் எதிரே நீ கொஞ்சம் கூட கம்பீரம் இல்லாமல் அடுப்படிக்கும் துடுப்படிக்கும் போவது சரியே அல்ல. உன் பின்னாடி எவ்வளவு சிரிப்பார்கள் தெரியுமா? அப்படியா, சிரிப்பார்களா என்று கேட்டாள் வினோதா ஏதும் உணர்ச்சியற்ற குரலில். அப்படியா, சிரிப்பார்களா என்று கேட்டாள் வினோதா ஏதும் உணர்ச்சியற்ற குரலில். ஆமாம், பிறகு நம் சிநேகிதர்கள் முன்னால் நாம் தலை காட்ட முடியாது. சரி, இனிமேல் எனக்கு அதிருப்தி அளிக்கும் வகையில் நடந்து கொள்ளாதே. போ போ என்றான் சங்கர். வினோதா மெதுவாக எழுந்து போய் படுக்கையில் பொத்தென்று விழுந்தாள். துக்கம் அவள் நெஞ்சை அடைத்தது. கூரையின் மீது பார்வையை நிறுத்தினாள். அவள் மனக்கண் முன் பழைய வாழ்வு நிழல் படம் போல் விரிந்தது. பழைய காமாட்சியாகவே இருந்திருக்க கூடாதா? ஏன் தான் இந்த 5 லட்சம் ரூபாய் லாட்டரி விழுந்ததோ தெரியவில்லையே. வினோதாவாமே, பெயர் வினோதம் போல்தான், வாழ்க்கையும் வேடிக்கையாக இருக்கிறது என்ற தனக்குத்தானே பேசிக்கொண்டாள் வினோதா. கணவன் மாடி ஏறி வருவது கேட்டது. வினோதா அசையவில்லை. ஆனால் அவன் நேரே தன் அறைக்கு போகாமல் வினோதாவின் அருகில் வந்து நின்றான். என்ன வினோ, என்ன பலமான யோசனை என்று மிக்க பரிவுடன் விசாரித்தான் சங்கர். அவனது கோபம் தணிந்து விட்டது போலும். நாம் லாட்டரி சீட்டு வாங்கினோமே, அந்த நாளை நினைத்து பார்த்தேன். அந்த பையன் எங்கே போனானோ? பழைய கதை வினோதா. நாம் வேர்க்கடலையை தின்று கொண்டே மெரினா பீச்சிலே நடந்து வந்து கொண்டிருந்தோம் இல்லை? அந்த பையன் கீச்சு குரலிலே கத்திக்கொண்டே வந்தான் என்றான் சங்கர். ஆமாம், நம் கையிலே இருக்கிற காசை எல்லாம் திரட்டி லாட்டரி டிக்கெட்டை வாங்கி கொண்டு பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் மாம்பலம் வரையில் நடந்தோமே. உன் கால் வீங்கிவிட்டது. வீட்டுக்கு வந்து வெந்நீர் காய்ச்சி தந்தீர்கள். காலையும் உங்கள் கையால் நீவுவேன் என்றீர்கள். ஒரு பெருமூச்சு அவளை மீறி வெளியே வந்தது. என் அன்பு குறைந்து விட்டதா இப்போ? தோ பார்.
என்று சொல்லி சிரித்து கொண்டே தன் பின்னால் இருந்து ஒரு புடவையை எடுத்து அவள் முன் விரித்தான் சங்கர். உடல் எல்லாம் ஜரிகை போட்ட பனாரஸ் புடவை அது. இது எனக்கா என்று கேட்டாள் வினோதா. பின்ன யாருக்கு? நாளைக்கு விருந்துக்கு கட்டி கொள்ளணுமா? இல்லை இல்லை, தீபாவளி அன்று தொழிலதிபர் கந்தசாமி வீட்டில் விருந்தாயிற்றே, அதற்குத்தான். அவர் பெயர் சொன்னதுமே எனக்கு பழைய நினைவு வருகிறது. அன்றைக்கு மெரினாவில் இருந்து நடக்க முடியாமல் நான் பாலம் கண்ட இடத்திலெல்லாம் திண்ணை கண்ட இடத்திலெல்லாம் உட்கார்ந்தேனே. கந்தசாமி பங்களா வாசலில் காம்பவுண்டு சுவர் பக்கத்து ஓட்டு திண்ணையில் உட்கார்ந்ததும் கூர்க்கா விரட்டினானே, நினைவிருக்கிறதா என்று கேட்டாள் வினோதா. சங்கரனும் பழைய நினைவில் லைத்தான். இங்கே உட்காரக்கூடாது, எஜமான் வர நேரம் என்று கூர்க்கா அவர்களை விரட்டினான் அன்று. நாங்கள் யார் என்று உனக்கு தெரியவில்லையா? சரி, கிடக்குது போ என்றான் சங்கர். யார் நீங்க என்று கேட்டான் கூர்க்கா. ஏன் ஐயா, எஜமானின் தங்கை மகன் கூட அடையாளம் தெரியவில்லையா? சின்னம்மாவை டாக்டர் நடக்க சொன்னாங்கன்னு நாங்கள் கிளம்பினால் புரியவில்லையா? கூர்க்கா ஒரு வினாடி திகைத்தான். அந்த இருட்டு நேரத்திலே உற்று நோக்கினான். வா காமு, போகலாம். மாமா வேற பார்த்துட்டா உள்ள வா என்பார், நாழிகையாகும். நாம் பார்ட்டிக்கு போகணும் என்று உண்மை போல சங்கரன் பேசினதும் கூர்க்கா மலைத்து விட்டான். வெகு நேரம் அவன் அவர்களையே உற்று பார்த்து கொண்டிருக்க அவர்கள் இருட்டில் நடந்து மறைந்தார்கள். அந்த கூர்க்கா கிட்ட ஏன் அப்படி பேசுனீங்க என்று ரசித்து கேட்டாள் அன்றைய காமாட்சி. சும்மாதான், குஷி. கூர்க்கா ஏமாந்து விட்டான் பார். பணக்காரனாக இருந்தால் எத்தனையோ மருமான் என்று பதில் அளித்தான் அவள் கணவன். இன்று வினோதா எழுந்து அமர்ந்து இரு கைகளாலும் முகத்தை தேய்த்து விட்டு கொண்டு இப்பொழுது நடந்தது போல பழைய நிகழ்ச்சியை சுவைத்தாள். என்ன சிரிக்கிற வினோதா? இப்ப கந்தசாமி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த கூர்க்காவை பார்க்கவே அச்சமாக இருக்கிறது. ஏன் வினோதா? அடையாளம் கண்டு விட்டாலோ என்று நினைக்க தோன்றுகிறது. நீ மகா அசடு வினோ. காமாட்சியும் சங்கர நாராயணனும் பழங்கதையாகி விட்டார்கள். அவர்களை மறந்துவிடு. அதற்காகத்தானே நான் நம் பழைய நண்பர்களை அறவே கத்தரித்து விட்டேன். உன் பிறந்தகத்தாரையும் ஓரளவு விலக்கி விட்டேன். ஓ அப்படியா? வினோ, நான் எதற்கு வந்தேன் தெரியுமா? நல்ல சமையற்காரனும் சர்வரும் ஏற்பாடு செய்து விட்டேன். விளக்கு அலங்காரத்துக்கு பெரிய எலக்ட்ரிக் கம்பெனி வருகிறது. கால் கீழே இருக்கும் ரத்தின கம்பளம் கூட பழையது கிடையாது, புதிதாக வரப்போகிறது. உற்சாகமாக பேசினான் சங்கர். நாம 2 பேரும் தான் பழசாக்கும் என்று கேட்டாள் வினோதா சாதாரண குரலில். நாமும் புதியவர்கள்தாம், நினைவிருக்கட்டும் என்றான் சங்கர் திடீர் கண்டிப்புடன். ஆமாமாம் என்றாள் வினோதா. எழுந்து கண்ணாடி முன் அமர்ந்து தன் உருவத்தை நோக்கினாள். கணவன் பின்னால் தன் அருகில் நிற்பது தெரிந்தது. புதுவிதமான தலை அலங்காரம், நாகரிக உடை, இவை மனிதர்களின் உருவத்தை மாற்றித்தான் விட்டன என்று ஓடியது அவள் மனம். சங்கர் அவள் முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு தன் இடத்துக்கு திரும்பினான். போகும் முன் இருவர் அறை இடையே இருந்த கதவின் அருகில் ஒரு வினாடி நின்று திரும்பி அவளை பார்த்து, இன்றைக்கு ராத்திரி ஹோட்டல் ஜெயந்தியில் சாப்பாடு என்றான். சரிதான் என்றாள் வினோதா திரும்பாமலே. கொஞ்ச நேரம் படுத்து கொண்டிருந்து விட்டு அவள் எழுந்து கீழே சென்ற போது அவள் கணவன் பத்திரிகை படித்து கொண்டிருந்தான். அவளை நிமிர்ந்து நோக்கும் போது பெருமிதத்தில் அவன் முகம் மலர்ந்தது. நான் கொஞ்சம் கடைத்தெருவுக்கு போய்விட்டு வருகிறேன். என்னை பார்த்தால் கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இருக்கிறதோ என்று கேட்டாள் அவள் தன் உடையை சுட்டி காட்டி. இல்லையே, பொருத்தமாகத்தான் இருக்கிறது. சீக்கிரம் வந்துவிடு என்ன என்றான் கணவன். வினோதா தலையை ஆட்டிவிட்டு வெளியே சென்றாள். கார் வந்து நின்றது. அவள் ஏறி அமர்ந்ததும் வண்டி பறந்தது. எங்கெல்லாமோ போய்விட்டு அவள் திரும்பிய போது சங்கர் ஹோட்டலுக்கு போக உடை மாற்றிக் கொண்டிருந்தான். வினோதா அவன் கருத்தை கவரும்படி ஆடை அலங்காரம் செய்து கொண்டு வந்தாள். பேஷ், வேத கன்னிகை மாதிரி இருக்கிறாய். நாளைக்கும் இப்படியே? ஓ ஆகட்டும் என்று அலட்சியமாக பதிலளித்தாள் வினோதா. ஹோட்டல் சாப்பாட்டின் போது அவள் வெகு நாசுக்காக நடந்து கொண்டாள். சங்கர் பெருமையோடு அவளை ஒரு முறை பார்ப்பதும் சுற்றுப்புறத்தை ஒரு முறை பார்வையிடுவதுமாக ரசித்தான். திரும்பி வீடு வந்தபோது காரில் அவள் தோள் மீது ஒரு கை போட்டபடியே வந்தான். அவன் அன்பை பார்க்கும்போது அவள் நெஞ்சம் ஒரு கணம் உருகிற்று. ஆனால் உடனே அவளை அறியாமல் ஒரு பெருமூச்சு வெடித்து வந்தது. மறுநாள் காலை விடியும் போதே புதிய சமையற்காரரும் சர்வரும் வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு விவரம் கற்றுக் கொடுப்பதில் முனைந்தாள் வினோதா. அவளை தனியாக கூப்பிட்டான் சங்கர். தோ பார் வினோதா, அந்த ஆள்கள் பின்னாலேயே சுற்றாதே. இங்கே சோஃபாவில் உட்கார். அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டு போகட்டும் என்றான்.
வினோதா முன் பக்கத்திலேயே அமர்ந்திருந்தாள். வைர நகைகளை போட்டுக்கொண்டு சாண் அகல ஜரிகை கரை போட்ட பட்டு புடவையும் அணிந்து கொண்டு தங்க பதுமை போல வீற்றிருந்தாள். கணவன் அவள் எதிரே வந்து, இப்படித்தான் இருக்க வேண்டும் வினோ, அசடு மாதிரி நடந்து கொண்டு என் கோபத்தை கிளறி விடுகிறாயே. நம் மதிப்புக்கேற்றபடி நாம் நடந்து கொண்டால்தான் மற்றவர்களும் நம்மை மரியாதையுடன் நடத்துவார்கள் என்றான். ஆமாம், இப்பத்தான் எனக்கு புரிகிறது எது மதிப்பு எது மதிப்பு இல்லை என்பது என்றாள் வினோதா. ஆமாம் வினோ, நீ புத்திசாலிதான். ஆனால் பழைய பட்டிக்காட்டு குணம் போக மாட்டேன் என்கிறது சில சமயம். சரிதான். நாளைக்கு அந்த பழைய சமையற்காரன் திரும்பி வந்தால் வீட்டில் சேர்க்காதே என்ன? நாளைக்கு வரமாட்டார்கள். எல்லா காரியங்களும் முடிந்துதான் வருவார் சமையற்காரர். சர்வர் பையன் மட்டும் நாளைக்கு மறுநாள் வருவான். ஏன்? சாவுக்கு போனால் அவர்களுக்கு சில சடங்குகள் விதிகள் உண்டு. அதெல்லாம் முடிந்துதானே வருவார்கள். இப்படியெல்லாம் இடம் கொடுக்க கூடாது வினோதா. இப்பொழுது வந்திருக்கும் புது ஆட்களையே நியமித்து விட்டேன். அவர்கள் வந்ததும் கணக்கு தீர்த்துவிடு என்றான் சங்கர். வினோதா ஒன்றும் பதில் பேசவில்லை. முகத்தை சட்டென்று வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். அன்று விருந்து மிகவும் விமர்சையாக நடந்தது. சங்கரையும் வினோதாவையும் பாராட்டாதவர் இல்லை. சங்கர் மிகவும் உற்சாகத்துடன் இருந்தான். வினோதாவிடம் மீண்டும் மீண்டும் வர்ணித்தபடி இருந்தான். ஐஸ்கிரீமை வீடு மாதிரி செய்திருந்தான். பார்த்தாயா? பாதாம் கேக்கை அன்னம் மாதிரி செய்து எதிரே சிங்கார குளத்திலே மிதக்க விட்டது போல வைத்ததை எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்களே, நீயும் கவனித்தாயா என்றான். ஆமாம், கவர்னர் பார்ட்டியில் கூட இப்படி இல்லை என்றார்கள். ஏன் வினோதா, ஏன் உற்சாகமில்லாமல் பேசுகிறாய்? தலையை வலிக்கிறது. அதிகமான வெளிச்சம், அர்த்தமற்ற பேச்சு, பாட்டு, சரியாக நடக்க வேண்டுமே என்ற கவலை எல்லாம் சேர்ந்து மண்டையை உடைக்கின்றன. நான் படுக்கப் போகிறேன். எழுந்து விட்டாள் வினோதா. விருட்டென்று போய்விட்டாள். சங்கர் வெகு நேரம் வரை வீட்டின் அலங்காரத்தையும் விருந்தின் மேன்மையையும் மனசோடு ரசித்த வண்ணம் முன்பக்கம் ஹாலிலேயே அமர்ந்திருந்தான். வேலையாட்கள் தங்கள் பணிகளை திறம்பட செய்துவிட்டு அவர்களும் உறங்கப் போய்விட்டார்கள். சங்கர் தன் படுக்கைக்கு சென்றான். மறுநாள் காலை அவன் விழித்து கொண்ட போது மிகவும் நேரமாகிவிட்டிருந்தது. காலை பலகாரம் சாப்பிட அவன் கீழே வந்தபோது வினோதாவை காணவில்லை. அம்மா இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாங்க என்று சொல்லிக்கொண்டே வினோதாவின் வேலைக்காரி ஒரு கடிதத்தை நீட்டினாள். அம்மா எங்கே என்று அவளை கேட்டான் சங்கர் கடிதத்தை பிரிக்காமலே. விடியற்காலம் யாரோ வந்திருந்தாங்க. அவங்களுடன் டாக்ஸியில் போய்விட்டாங்க. நீயும் கூட ஒத்தாசைக்கு போவதற்கு என்ன என்று கேட்டான் சங்கர். அம்மா வேண்டாம் என்று சொன்னாங்க. அங்க போகிற இடத்தில் ஆட்கள் இருக்காங்களாம் என்று பணிவோடு கூறிவிட்டு வேலைக்காரி போய்விட்டாள். தன்னிடம் சொல்லாமல் தன்னை எழுப்பாமல் வினோதா எங்கே போயிருப்பாள்? யார் வந்திருப்பார்கள்? ஒரு விதமாக பலகாரத்தை முடித்து கொண்டு மாடிக்கு போனான் சங்கர். கடிதத்தை பிரித்து படித்தான். அன்பரே, இந்த கடிதம் எழுதும் துணிச்சல் எனக்கு எங்கிருந்து வந்தது என்று எனக்கே புரியவில்லை. சமையற்காரர் விவகாரமும் நான் செய்த பொங்கலும் வாழ்க்கையையே பாதிக்குமா என்று நினைக்கையில் ஆச்சரியமாக இருக்கிறது. 2 நாட்களாக ஆலோசித்து என் மண்டை குடைய ஆரம்பித்து விட்டது. பணம் என்பது என்ன? நம்மையும் வசதியாக வைத்து பிறர் துக்கத்தையும் போக்க பயன்படும் போதுதான் அது தெய்வமாக தெரிகிறது. லக்ஷ்மி என்று அதை வழிபடுகிறோம். அந்த செல்வம் நம் இதயத்தை மறைக்கும் திரை சீலையாகவும் பரிவு என்னும் ஈரத்தை அறவே துடைக்கும் கருணை துணியாகவும் மாறும்போது நாம் தெய்வத்தையே இழிவுபடுத்துவது போல தோன்றுகிறது. நேற்று அவசரப்பட்டு ஒரு வேலை செய்தேன். உங்கள் துணி பீரோவை திறந்து பார்த்தால் ஜவுளிக்கடை பதுமை ஒன்று இருக்கும். உங்களுக்கு இப்பொழுது தேவை அதுபோல ஒன்றுதான். வாடாத புன்னகையும் எதிலும் ஈடுபடாத கடினமும் ஒரு பொம்மைக்குத்தான் இருக்கும். நீங்கள் தந்த புடவையையும் வைர அட்டிகையையும் அதற்கு அணிவித்து விட்டேன். தீபாவளி விருந்துக்கு அதையே கூட்டி செல்லுங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு வந்தேன். ஆனால் நின்று யோசிக்கையில் அது சிறுபிள்ளைத்தனமாக தோன்றுகிறது. என்னை மன்னித்து விடுங்கள். ஆனாலும் வைர அட்டிகை என் கழுத்தை நெரிக்கும் சுருக்காக தோன்றும் போது அங்கேயே இருந்து நாடகமாட என் மனம் ஒப்பவில்லை. அதனால் என் அம்மாவிடம் வந்து விட்டேன். புது பணம் ஒரு புது பொம்மை போல கொஞ்ச நாள் அனுபவித்ததும் திருப்தி அடைந்து பழையபடி ஆகி விடுவீர்கள் என்ற கனவு கண்டேன். ஆயினும் அதில் ஆகிரி வஸ்து போலும் வசதியாக இருக்க வேண்டிய ஒன்று வியாதியாக மாறலாமா? எனக்கு 1000 பரிசுகள் அளித்தீர்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக
மனுஷத்தனம் என்று ஒன்று உண்டல்லவா? அதையே நான் விரும்புகிறேன். மேலும் நம் பணத்தை செலவழித்து நமக்கு நாமே காவல்களை அமர்த்தி கொண்டது எனக்கு மூச்சை முட்டுகிறது. சுதந்திரம்தான் எனக்கு உகந்த பரிசு. என் அம்மாவிடமிருந்து கடிதம் வந்தது. என் தங்கை விஜயாவின் வயிற்றை கிழித்து குழந்தையை எடுத்தார்களாம். தெரிந்ததும் என் மனம் தவித்தது. உங்களை அனுமதி கேட்டால் கிடைக்காது என்று எனக்கு தெரியும். என் தம்பியை டாக்ஸியுடன் வர சொல்லி போன் செய்துவிட்டு வந்துவிட்டேன். இந்த நிலையில் உங்கள் காரை எடுக்க மனம் ஒப்பவில்லை. ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் பார்ப்பார்கள். நான் பல பார்த்தேன். சமையற்காரர் விவகாரமும் பொங்கல் விஷயமும் சின்னவையாக இருந்தாலும் வருங்காலத்தை பயங்கரமாக தீட்டி காட்டுகின்றன. அந்த நாளை காண நான் அஞ்சுகிறேன். நான் அவசரப்பட்டு கொண்டு இந்த முடிவுக்கு வரவில்லை. ஜெயந்தி ஹோட்டலில் சாப்பிட போன போதும் கடை தெருவுக்கு போன போதும் என் அலங்காரம் நடை உடை பாவனையையும் கவனித்திருப்பீர்கள். உங்கள் புது மோகம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று நாடி பார்த்தேன். உங்கள் அன்புக்கு வெளிப்பூச்சுத்தான் அளவுகோலாக அமைவதை காண என் மனம் வருந்துகிறது. இன்று நம்மிடம் பொருட்செல்வம் நிறைய இருக்கிறது. அன்று நம்மிடம் காசுக்கு பஞ்சமாக இருந்த நேரத்தில் ஒரு செல்வம் இருந்ததே, மன நிறைவும் பிற நலம் பேணும் பண்பும். அந்த செல்வம் எங்கே? என் மனக்குழப்பம் தீரவும் உங்கள் சிந்தனை தெளிவு பெறவும் அவகாசம் தேவை. அவசரப்பட்டு என்னை அழைக்க வராதீர்கள். வேலைக்காரர்களுக்கு என்ன சொல்லி சமாளிப்பீர்களோ? பழையபடி இருந்திருந்தால் உங்களை எழுப்பாமல் உங்களுக்கு தெரியாமல் என்னால் வெளியேற முடிந்திருக்குமா என்று நினைக்கும்போது எனக்கு சிரிப்பு வருகிறது. பணக்காரியாக இருப்பதில் இப்படி ஒரு வசதி. அன்பு, காமாட்சி. ஷங்கர் கடிதத்தை 2 முறை படித்தான். தான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் தங்க கம்பியாக துலங்கிய வினோதாவா இப்படி எஃகு போல ஆகிவிட்டாள்? அவனால் நம்ப முடியவில்லை. வேலைக்காரர்கள் ஒவ்வொருவராக வந்து ஏதேதோ உத்தரவுகள் கேட்டார்கள். எதையோ சொல்லி எல்லோரையும் அனுப்பிவிட்டான் ஷங்கர். தன் அறையை உட்புறம் தாழிட்டு கொண்டு பீரோவை திறந்தான். தங்க தகிடி புடவையும் வைர நெக்லஸுமாக பதுமை அவனை பார்த்து சிரித்தது. கடிதம் அவன் கையில் இருந்து கீழே விழுந்தது. அவன் அதை எடுக்க குனிந்தான். காமாட்சி என்ற அவளுடைய கையெழுத்து அவன் மண்டையில் குத்தி ரீங்காரம் செய்தது. வெளியே யாரோ பானம் விட்டார்கள். விஷ்ணு சக்கரம் சுழன்று தீப்பொறி கக்கியது. ஷங்கரின் மூளையிலும் சிந்தனை சுழன்றது. எண்ணங்கள் பொறி பறக்கத் தொடங்கின. கலைமகள் தீபாவளி மலர் இதழில் 1972ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.